ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். எங்கள் வீட்டில் மார்னிங் டு லஞ்ச் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பட்டாணி நல்லா வேக வச்சுட்டேன். இந்தளவுக்கு குலைவாக வேக வச்சா தான் ஏன் பெரிய பொண்ணு சாப்பிடுவா. ஸோ முழுசு இருந்தால் வேணான்னு ஓடிடுவா, சாப்பிடவே மாட்டா. ஸோ அவளுக்காக நல்லா வேக வச்சு மசிச்சு 6 மாதத்துக்கு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அதையே கஷ்டப்பட்டு போதும் 4 வாய் வாங்கினதுக்கப்புறம் போதும்னுட்டு இருந்தாங்க. என் சின்ன பொண்ணு எங்கடான்னு தேடாதீங்க, அங்கே தான் விளையாடிட்டு இருக்கா. வெயில் டைம் ஸ்டார்ட் ஆகுனதுலேருந்து கண்டிப்பாக இந்த பழைய கஞ்சி அது கண்டிப்பாக நான் குடிக்கிறேனோ இல்லையோ குட்டீஸ்ங்களுக்கு கொடுத்துருவேன். சம்டைம்ஸ் அதில் தயிர் மிக்ஸ் பண்ணுவேன், இல்லைன்னா சும்மா குடிச்சிருவாங்க. ஸோ அவங்களும் சமத்தா இதெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது ப்ளைனாக இருக்கும், குழம்பு இல்லை, அதனால் அதை குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 11 ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆப்பிள் இருந்துச்சு பாதி, அதை வச்சு ஒரு ஜூஸ் போட்டு பாப்பாவுக்கு கொடுக்கலான்னு ஜூஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ்லாம் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். இது ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதனால அப்படி கூலிங்காக தெரியுது. நான் அந்த கூலிங் ஐட்டம்லாம் வாங்கி தர மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பீச் அங்கே அப்படின்னு போனால் மட்டும்தான் ஐஸ்கிரீம் ஜூஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன். எனி டைமும் இந்த ஐஸ் வாட்டர் அதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் சுத்தமாக. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே ஹீட்டு, இதில் இது வேறையா அப்படின்ட்டு நானும் குடிக்க மாட்டேன், என் பொண்ணுக்கும் கொடுக்க மாட்டேன். ஸோ அதையும் கொடுத்துட்டேன். அதை அவங்க குடிக்கிறதுக்குள்ளே நம்ம சமையலே முடிஞ்சிடும், அந்த அளவுக்கு பொறுமையாக குடிப்பாங்க. ஸோ இன்றைக்கி என்ன சமையல்னால், முருங்கைக்காய் போட்டு சாம்பாரும், அப்புறம் காடை ஃப்ரையும், அப்புறம் கீரை கொல்லையில் பசலைக்கீரை பறித்து அதை சமைச்சிருந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு காடையை வந்து நல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். 65 மசாலா தான், அது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அது போட்டு ஃப்ரை பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும், அந்த டேஸ்ட். ஸோ அதோட கொஞ்சம் லெமன் புழிஞ்சி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். காய்கறியும் ஒரு பக்கம் அரிஞ்சு வச்சாச்சு. முள்ளங்கி, எல்லா கேரட்டும் இல்லை, எல்லா காய்கறியும் நான் ஆட் பண்ணுவேன், எல்லா காய்கறியும் சேர்த்துப்பேன். ஸோ அது வந்து குழந்தைக்கு பிடிக்காது தான், சாப்பிட மாட்டான். ஆனால் கண்ணுக்கே தெரியாமல் மசிச்சு நல்லா சாப்பாட்டோட பிணைஞ்சி ஊட்டி விட்ருவேன். ஸோ ரொம்ப டஃப்பான டாஸ்க்குனால் எனக்கு அந்த சாப்பாடு ஊட்டுறது தான். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், 2 பேருக்கும் ஊட்டி எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் டயர்டாகி சாப்பிட்றதே போரிங்காக ஆகிடும் எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு. ஸோ சோறும் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கீரை தான் பறிக்க வந்திருக்கேன். கொஞ்சோண்டு தான், ஒரு கையளவு கீரை தான், அது போதும் எங்களுக்கு. ஸோ கீரையை பறித்து அலசி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எப்போவுமே முருங்கைக்கீரை தான் ரொம்பவுமே பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் அது வந்து இங்கே அதிகமாக கிடைக்கல, இப்போதைக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நமக்கு கொல்லையில் இந்த கீரை தான் இருக்குது. ஸோ அதை போட்டு பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், இந்த சாம்பார் போட்ட பருப்பு. ஸோ அதையும் போட்டு அழகாக கீரை கடையல் பண்ணியாச்சு. சாம்பாரும் ஒரு பக்கம் சூப்பராகவே ரெடியாகியாச்சு. என்ன சாம்பாராக இருந்தாலும் இந்த முருங்கைக்காய் போட்டாவே அந்த சாம்பாரோட மனமே அப்படி இருக்கும். ஸோ அந்த வாசம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ சாம்பார் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஒரு பக்கம் கீரையும் ரெடி ஆயாச்சு. அதை அப்படியே வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ வந்து கறியை மட்டும் வறுத்தெடுக்க போகிறேன். காடை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ரொம்ப ஃப்ரை பண்ணால் அது காடையா இல்லை முள்ளாங்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட இதே தெரியல. எங்கள் ஊரில் வந்து காடை இந்த அளவுக்கு தான் கிடைக்கும், இதுக்கு மேலே பெருசுலாம் கிடைக்காது. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக சாப்பாடு ரெடி ஆயாச்சு. காடை ஃப்ரை அண்ட் சாதம்னு வருது, சோறு, சாம்பார், அப்புறம் அந்த கீரை சூப்பராக ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு இதோட. ஸோ அன்றைக்கி நாங்கள் சூப்பராக சாப்பிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.